பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோட இடைப்படும் இன்றைக்கும் கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை பலப்படுத்தும் இந்த நாளுக்கு வேண்டிய சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி. கர்த்தாவின் நாமத்தின் மகிமைக்காக நேர்த்தியாய் நடத்தித்தாங்க. இந்த வார்த்தைகள் சாலமோன் பண்ணுகிற இந்த மிக முக்கியமான ஜெபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் உட்காருவோம். இன்றைக்கு கிங் சாலமோன்ஸ் ஃபேமஸ் ப்ரேயர் என்று சொல்லலாம். ஏற்கனவே அவர் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே ப்ரே பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன ப்ரே பண்ணார்னா, எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஞானத்தினாலே அவர் பெரிய எருசலேம் தேவாலயத்தை அவர் கட்டியிருக்கிறார். இது பெரிய பிரம்மாண்டமான அச்சீவ்மெண்ட்டுங்க. 7 வருஷமாக இதை கட்டுகிறார். ஆமாம், 70,000 பேர் ஃபோர்ஸ்ட் லேபர், 80,000 பேர் ஸ்டோன் கட்டர்ஸ், 3,600 ஃபோர்மேன் என்று சொல்லி இவ்வளோ மக்களை வைத்து 7 ஆண்டிலே ஆலயத்தை கட்டுகிறார். விலை உயர்ந்த கற்கள், இன்றைக்கி சொல்லணும் மார்பிள் ஸ்டோன்ஸ் போல் ஸ்டோனில் ஆலயத்தை கட்டுகிறார். பிறகு தீரு தேசத்தில் இருந்து ராஜாவாகிய ஹீராம் கையிலேருந்து ட்ரேட் பண்ணி அங்கேருந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுகிறார். கட்டி முடித்து இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை நடக்கிறது. ஒரு ஃபேமஸ் ப்ரேயர் பண்ண போகிறார். த பவர்ஃபுல் ப்ரேயர் ஆஃப் கிங் சாலமன் என்று சொல்லலாம். த ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன் ஆஃப் கிங் சாலமன் என்று இதை சொல்லலாம். ஆமென். அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ஆஃப் கிங் சாலமன் என்று சொல்லலாம். அப்புறம் ப்ரேயர் ஃபார் த ஃப்யூச்சர்னு சொல்லலாம். என்ன ப்ரே பண்ணுவார்னா, இந்த ஆலயத்தை நான் இங்கே கட்டிட்டேன், என் பிள்ளைங்க வருங்காலத்தில் எங்கன்னா வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா கூட இந்த ஆலயத்தோட திசையை நோக்கி ப்ரே பண்ணால் கூட இங்கே பதில் தரணும் அப்படின்னு இருப்பார். ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக் ஒரு ப்ரேயராக இருக்கும். ஆமாம், இஸ்ரவேல் என் காலத்துக்கு பிறகு தப்பு எதனா பண்ணால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு ப்ரே பண்ணியிருப்பார். ஏற்கனவே இப்படி இருந்த தனியாக இருந்த எங்கள் தாத்தா ஆபிரகாமை ஒரு மனிதனாக மாற்றி இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யம் கொடுத்து தங்கத்தினால் பொற்கோவில் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கிருபை தந்திரே என்று நன்றி சொல்ல போகிறார். ஸோ இந்த சாலமோனோட ப்ரேயர் என்ன காட்டுகிறது என்றால், த இஸ்ரேலைட்ஸ் வில் பி ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட் த டெம்பிள் ஹென்ஸ்ஃபோர்த். இனிமே இஸ்ரேலர்கள் எங்கே போனாலுமே ஆலயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. இது இந்த ஃபேமஸ் ப்ரேயர் டேனியல் பாபிலோனில் நமக்கெல்லாம் தெரியும்ல, சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்ட பிறகு ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிச்சாரா? 3 முறை. எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக பலகணிகளை திறந்து, எருசலேம் தேவாலயம் தெரியல, அந்த டைரெக்ஷனில். இன்றைக்கும் யூதர்கள் இஸ்ரேலர்கள் உலகத்தில் எங்கே போனாலும், அவங்க எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலும் அவங்க கையில் ஒரு காம்பஸ் இருக்கும். எருசலேம் த ஹோலி சிட்டி எந்த சைடுக்கோ அந்த பக்கம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இதில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தின் மத்தியில் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரை தான் பெருசாக பேசுகிறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் த ஜூயிஷ் பீப்புள். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடியோ எவ்வளோ கட்டினா தெரியுமா, கல் இங்கே எடுத்தேன், மண் எடுத்தேன், அதை எடுத்தேன், நம்மளை பற்றி பெருசாக பேசிட்டு கர்த்தர் உதவி செய்தாருன்னு ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். ஆனால் இவர் பாருங்கள், தான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்பதை பேசவே இல்லை, கர்த்தரை பற்றி மட்டுமே பேசுகிறார். தட்ஸ் த திங் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் த ஜூவிஷ் பீப்புள். இல்லை யோசிச்சு பாருங்களேன், 66 புஸ்தகங்கள், 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. எல்லாம் தான் சொந்த ஸ்டோரி எழுதி வச்சுட்டு போகலாமே. அஃப்கோர்ஸ் சொந்த ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரியில் தே ஆர் ஆல்வேஸ் அக்னாலஜிங் காட். ஆண்டவரை தான் பெரிதுபடுத்தி பேசுகிறார். இன்றைக்கு இந்த ப்ரேயரை படிக்கும் போது, இந்த சாப்டர் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட், நான் இனிமேல் எது பண்ணாலும் என் ஆண்டவரை அதிகமாக அக்னாலஜ் பண்ணுவேன். நிறைய இப்போ 100 வார்த்தை நம்ம பேசலான்னா 90 வார்த்தை அவரை பற்றி பேசிட்டு 10 வார்த்தை வேணால் நமக்கு புறப்பட்டது, போனது, வந்தது ஒரு எவிடன்ஸுக்காக பேசலாம். ஹல்லேலூயா. ஸோ ஹீ இஸ் அக்னாலஜிங் காட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் ப்ராமிசஸ். ஆண்டவரே, நீங்கள் உண்மையான தேவன், நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, என்ன கொண்டு நிறைவேற்றிட்டீங்க. நல்லா இருக்குல்ல? ஆண்டவரே, நீங்கள் தான் நிறைவேற்றினீங்க, நீங்கள் தான் உண்மையுள்ள தேவன், என்னை கொண்டு, என் தகப்பனை கொண்டு நிறைவேற்றிட்டீங்க என்று சொல்லுங்கள். As a leader, he has got the authority to bless all the Israel. இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், ஆலயத்தை டெடிகேட் பண்ணுறார்.
இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த ஆலயத்தினால வருங்காலத்தில் ஒரு ஃப்யூச்சர், ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்கிறார். எதுக்குங்க சர்ச்சு கட்டுறோம், எதுக்குங்க ஆலயத்துக்காக எழுப்புறோம், ஏன் நம்ம பிள்ளைங்களை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம்? வருங்காலத்தில் நீ ஊழியம் பண்ணினா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. there is a hope because of this temple. என் மகனே, என் மகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆலயம் நிறுவக்கூடிய கிருபைகள் தருவார். அந்த ஆலயம் நாட்டுவதினால், கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டுவதினால், கர்த்தருக்கென்று ஊழியர்களை எழுப்புவதினால் வருங்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் வீழ்ச்சி அடையாததுக்கு போது காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நாட்டப்பட்ட ஆலயம், அன்றைக்கு ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வந்ததினால். ஆமென். இந்த நம்பிக்கை, இந்த ஆலயத்தினுடைய நம்பிக்கை வருங்காலத்தில், பின்காலத்தில் தன் மக்கள் வெளி தேசத்துக்கு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலோ அல்லது ட்ரேடுக்காக அவர்கள் வெளிநாட்டில் ஃபாரினராக இருந்தாலும் அவர்கள் அங்கேருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் நீர் பதில் தர வேண்டும் என்பதை சாலமோன் இந்த ஃபேமஸ் ப்ரேயரில் பண்ண போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஸோ த பவர்ஃபுல் ப்ரேயர் ஆஃப் சாலமோன் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு பேச போகிறேன். இதனுடைய பகுதிகள், முதல் 2 வசனங்கள் சாலமோன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார், பிரசன்னத்தை மகிமைப்படுத்துகிறார். முதல் 2 வசனங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஃபஸ்ட்டு காட் போட்டார், 2வது பீப்புள், மக்களை ஆசீர்வதிக்க போகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்க போகிறார். அந்த ஜெபத்திலே கர்த்தருடைய மகிமையை பற்றி பேச போகிறார், உன்னதத்தை, கர்த்தருடைய மகத்துவத்தை பற்றி பேச போகிறார். அது 18ஆம் வசனத்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். 22ஆம் வசனத்து 39ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய ப்ரேயரில் ஒரு ஷிஃப்ட் ஆகுது. என்னன்னா, ரிக்வெஸ்ட் பண்ண போகிறார். தனக்காக அல்ல, தன் மக்களுக்காக, தனக்காக அல்ல, தன் தேசத்திற்காக. ஆமென். 40ஆம் வசனத்துலேருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் ஜெபத்தை முடிக்க போகிறார். நம்மலாம் கூட ப்ரேயர் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சு நம்மலாம் ப்ரேயர் எப்போ பண்ணியிருப்போம்னா, கஷ்டத்தில் தான் நல்லா ப்ரே பண்ணியிருப்போம். கரெக்டாக? லாபத்தில், கஷ்டத்தில் என்ன பண்ணுவோம்? 3 மணி நேரம் ஜெபம் கூட உட்காந்துருப்போம். லாபத்தில் பிஸியாக இருப்போம். பாஸ்டர் வந்துட்டார், வீடு கொடுத்துறோம், வீடு கிரக பிரவேசம் போகிறோம், பாஸ்டர் வந்துட்டார், ப்ரே பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கூட கண்ண மூடி இருக்க மாட்டோம். நல்ல நாளில் 10 நிமிஷம் கூட உட்கார மாட்டோம். நம்ம தான் பிஸியாக இருப்போம். வரவங்களை அனுப்புவோம், போகிறவங்களை அனுப்புவோம், விஐபி அனுப்புவோம், கெஸ்ட் அனுப்புவோம், எல்லோரும் அனுப்புவோம். பட் சாலமோன் அப்படி கிடையாது. He knows the best important person, the very, very, very important person in the midst of the temple is God himself. ஹல்லேலூயா. இந்த ஆலய பிரதிஷ்டை, முதலாவதாக முதல் 2 வசனங்களில் பார்த்தோம் என்றால், அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நன்றி கூறப்போகிறான். கார்முகிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவன் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி. ஸோ he is acknowledging God. தேவனே, நீர்தான் உண்மையான தேவன். The Lord who said that he would dwell in the dark cloud. ஆமாம். ஏன் அப்படின்னா, மோசே இந்த 40 நாட்கள் ஜெபம் பண்ண போனார்ல, அப்போல்லாம் இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி சொன்னது யார்? மோசே. கரெக்ட் தானே? இந்த மோசேயோட விஷயங்கள் பார்த்தோன்னா, கார்மேகம் மோசே சொல்லியிருக்காரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சீனாய் மலை முழுவதும் நிரப்பினது மோசே சொல்லியிருக்காரு. இவங்க பார்த்துருக்காங்க. பகலிலே மேகஸ்தம்பம், பகலிலே தூங்கி எழுந்ததுமே பயங்கரமான வெயில் அங்கே தெரியும். ஆனால் இவங்களை சுற்றினா இருக்கும் கார்மேகம். அதை சாலமோன் he is acknowledging. ஆமென். இந்த தேவன் இவர்களோடு கூட வந்து கொண்டே இருந்தார். இந்த நேரத்தில் அந்த மகிமையின் மேகம், அந்த கார்மேகம், அந்த பிரசன்னத்தில் வாசம் செய்கிற என் தேவனே, நீர் உம் மக்கள் மத்தியிலே வாழ்வதற்கு நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி, உமக்கு ஒரு வீடு கட்டினேன். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. உமக்கு ஒரு வீடு கட்டினேன். இப்போ கேள்வி, இந்த எருசலேம் தேவாலயம் கர்த்தருக்கு வீடா? ஆமாண்ணா? ஆமாம் சொல்லுங்கள். ஆமாம், ரைட்டா? அதனால் நல்லது கர்த்தருக்கா மனுஷாளுக்கா? வெரி குட். கர்த்தர் ஒன்றும் இந்த வீட்டு தான் எனக்கிட்ட என்னை வீடு காலி பண்ணிடாதீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இந்த வீடுக்கு கர்த்தர் வருகிறார், அதனால் நீங்களாம் வாங்க. இந்த ஆலயத்தில் நாம் ஜெபிக்கிறோம், அதனால் நீங்களாம் வாங்க. ஏங்க கர்த்தர் இங்கே வரமாட்டாரா, அங்கே வரமாட்டாரா?
அவருக்குன்னு ஒரு ஆலயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு ஊருக்கும் ஆலயங்கள் வேண்டும், கிறிஸ்தவ ஆலயங்கள் வேண்டும், கிறிஸ்தவ கோவில்கள் வேண்டும், உண்மையான தெய்வத்தை வணங்குகிற கூட்டம் வேண்டும். அவருக்கு ஆலயம் கட்டுமான பணி கட்ட வேண்டும். ஆண்டவருடைய ஆலய கட்டிடம் மாத்திரமல்ல, மக்களுடைய கட்டிடமும் வேண்டும். ஊழியம் செய்கிற மக்கள் கட்டிடம் வேண்டும். ஹல்லேலூயா. பில்டிங் என்பது ஒரு கான்செப்ட் என்றால், ஊழியக்காரர்கள் என்பது அடுத்த கான்செப்ட். ஊழியக்காரர்கள் ஒரு கான்செப்ட் என்றால், அந்த ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியத்தை பெற்றுக்கொண்டு போக வருகிற மக்கள் என்பது மிக முக்கியமான கான்செப்ட். ஹல்லேலூயா. Solomon built the temple, Solomon raised the priests and Levites, Solomon brought the people. மக்களையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட், கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை என்னால் சாலமோனுடைய விஷயத்தில் பார்க்க முடிகிறது. நாமளும் சாலமோன் கையில் கற்றுக்கிறதுனா, we need to acknowledge God in every situation, in the lives up, also in the downs. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையிலும் சரி, தாழ்ந்த நிலையிலும் சரி, அவரை நாம் போற்றி புகழ வேண்டும். செகண்ட் பார்ட் நம்ம பார்த்தோம்னா 3rd verseலேருந்து 9th verse வரைக்கும் வரும். மக்கள் பக்கம் திரும்புகிறார். He need to acknowledge God in front of humans. God is the God of people. தேவன் மனிதர்களின் தேவனாய் இருக்கிறார். Of course, பூமி முழுவதிலும் மிருக ஜீவங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, ஊர்வன, நடப்பன, பரப்பன, நீந்துவன இருக்கின்றன. There are celestial bodies all over the universe. யூனிவர்ஸ் முழுவதும் வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. But God is the God of people. கர்த்தர் மனிதர்களின் தேவனா இருக்கிறார். God is bothered about people. A leader should be bothered about people. இன்னைக்கு ஈவெண்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது. டிவி இருக்குது, கேமரா இருக்குது, லேப்டாப் இருக்குது, மைக் இருக்குது, இசைக்கருவிகள் எல்லாம் இருக்குது. பட் God is bothered more about people. Hallelujah. Now the people needs blessing. மக்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். The whole congregation of Israel needs blessing. சாலமோன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், சாலமோன் acknowledged God in front of people. மக்கள் முன்பதாக தேவனை பற்றி வாக்குறுதி எழுகிறான், ஆண்டவரை முன்மொழிகிறான், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். இப்பொழுது மக்கள் பக்கம் திரும்பவும் கர்த்தரை பற்றி பேசுகிறான். என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனுடைய காலத்தில் என் தகப்பனுக்கு சொன்ன வாக்கை தம்முடைய கரத்தினால் இந்த எளியவனை கொண்டு நிறைவேற்றினார். இப்போ கூட சாலமோன் நான் கட்டினேன் என்று சொல்லவில்லை, தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமாம், தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட செய்தது இந்நாள் வரைக்கும் அவர் தம் ஜனத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்தது. ஆமேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமும் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். ஸோ Solomon is acknowledging God. Solomon is acknowledging his father. Solomon is acknowledging the holy place, holy city. யார் யாரெல்லாம் நினைவு கூறுறாரு? எங்கள் ஆண்டவர், எங்கள் அப்பா, இந்த எருசலேம், இந்த ஆலயம். தன்னை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை. இன்றைக்கி காலையில் நம்ம யார் அக்னாலேஜ் பண்ண போகிறோம்? நான் இன்றைக்கி காலையில் உயிரோடு இருந்ததற்கு காரணம் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தில் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். We need to acknowledge God. என் தகப்பனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதனால் நான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கி நம்ம கிட்ட தாவீது இல்லை, தாவீது பற்றி போஸ்ட் பண்ணிக்க வேணாம். இன்றைக்கி காலையில் உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் நான், என்னை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் தாவீதின் வேறாக இருக்கிற இயேசு, இந்த ஆலயத்தில் தேவனுக்கு. ஸோ we need to always acknowledge God. அப்பாவை அக்னாலேஜ் பண்ணோம், ஜீசஸ் அக்னாலேஜ் பண்ணோம். இன்றைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நினைவு கூற வேண்டும். சாலமோன் கையில் நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. இட் வாஸ் இன் த ஹார்ட் ஆஃப் டேவிட் மை ஃபாதர். ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது ஆண்டவரே சொல்லலைங்க. எனக்கு ஒரு ஆலயம் கட்டுன்னு சொல்லலை. ஆனால் யாரோட மனதில் இருந்தது? தாவீதோட மனதில். இன்றைக்கு நம்ம மனதில் நம்முடைய திருச்சபைக்கு என்ற ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம மனதில் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு அது வருவதாக இயேசுவின் நாமத்தினால். இஃப் தேர் இஸ் a will, there is a way. If you follow the plan of God, God's provisions will follow you. தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் செல்வீர்கள் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற அனைத்து பொருட்களும் நம்மை பின்பற்றும். ஹல்லேலூயா. தகப்பன் மனதிலே ஆசை வந்து விட்டது, பொன்னும் பொருளும் தேடி வந்து விட்டது. தகப்பனிடம் தரிசனம் இருந்தது, அந்த தரிசனத்துக்கு வேண்டிய அனைத்து தாது பொருட்களையும் ரா மெட்டீரியல்ஸையும் கர்த்தர் கொடுத்தார்.
ஏன் ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட அதிகமாக இதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், we need to commit ourselves to build the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில் நம்மை நாமே அதிகமாய் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்த அந்த எண்ணம் மகனாகிய சாலமோனுக்குள் இருந்தது. 2 தலைமுறைகளின் கூட்டு செயல், 2 தலைமுறைகள் ஒன்றாய் கூடி ஆலயத்தை நிறுவினது. எனக்கு எப்போதும் ஒரு இடத்துல போய் ஆலயத்தை நிறுவுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய பணியை கர்த்தருக்காக இடம் தேடும்போது எனக்குள்ளே வரணும், நம்ம தான் சாலமோன் காலம்னு வச்சுப்போமே, நம்ம தகப்பன் காலத்தில் தாவீது காலத்தில் உள்ள எத்தனையோ பெரியவங்க ஆலயத்துக்குன்னு லேண்டை விட்டுட்டு போயிருப்பாங்க, வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆலயம் கட்டுறதுக்குன்னு கல் மண்ணெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. சாலமோன் மட்டும் சம்பாதித்து கட்ட முடியாது. சம்பாதிக்கிற கூட்டம், கட்டுகிற கூட்டம். கவலைப்படைங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நமக்காக தாவீதின் வம்சம், தாவீதின் தலைமுறை நமக்காக சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறது. நீங்களும் நானும் இறங்கி செயல்பட்டால் போதும், நீங்களும் நானும் இறங்கி காரியங்களை நடப்பித்தால் போதும், நமக்கு வேண்டிய சகலத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இடத்தை கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆலயத்தை கட்ட வேண்டிய சகல தாது பொருட்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன் சொல்லுங்க. ஈராம் போன்று புறஜாதி மக்களுடைய தலைவர்கள் அநேகரை கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற எண்ணம். But we should have this desire in our heart. நம் மனதிலே அந்த எண்ணம் வேண்டும். உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு. உங்க வாழ்நாளில் எத்தனை பேர் உங்க பொறுப்புல, உங்க தலைமையில ஒரு ஆலயத்தை கட்ட போறீங்க? என் வீடே கட்ட முடியலப்பா, மேலே போட்டு ஒரு ஷீட்டு போட முடியல, என்ன போய் வீடு கட்ட போறீங்க? தாழ்மையிலே வாழ்ந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போலாமா? கர்த்தருக்காக எழும்பலாமா? நீ எழும்பி பிரகாசி மகளே, எழும்பி பிரகாசி மகனே, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. We need to have the desire to build the temple of God. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை நம் மனதிலே கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நான் தாவீதுக்கு இருந்துச்சு அந்த ஆசை. பவர்ஃபுல் மேன். ஆலயம் கட்டப்படுவதாக கட்டளை கொடுத்தாலே கட்டியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், டேவிட் நீ வெயிட் பண்ணு, இந்த ஃபவுண்டர் நீன்னு வந்தா உன் மேலே நிறைய பிளாக் ஹிஸ்ட்ரி இருக்குது, உன் பையன் கட்டுவான். அப்போ சாலமோனுக்குண்ணா வெறும் குட் ஹிஸ்ட்ரி இருக்கா? இல்லைங்க, சாலமோன் கையில் ரத்தம் சிந்தப்படலை. தாவீது அவரே கத்தி கையில் தூக்கியிருக்கார். சாலமோன் கையில் கத்தி தூக்குனதில்லை. ஃபஸ்ட்டு ஃபைட்டே கோலியாத்து கூட. முதல் மனிதனை தாவீது யுத்தத்தில் ஜெயித்து அவனை கொல்லுவது கோலியாத். ரத்தம் படிந்த கை, ரத்தம் படிந்த கைகள் கர்த்தருக்கு பிரியமில்லை. மனித ரத்தம் படிந்த கைகள். டு கில் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் நாட் ஹீரோயிசம், இட் இஸ் ஜீரோயிசம். To kill human beings will not fetch us into blessing, it will lead us into curse. தாவீது அரசன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் போராடினாரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எதிரிடையாய் வந்த கோலியாத்தை தாவீது அரசன் கொல்லுகிறான். he killed. ரத்தம் படிந்த கண்கள். அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட மாட்டாய், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்துக்கென்று அந்த ஆலயத்தை கட்டுவான். that temple, that house for my name. Hallelujah. Hallelujah. The temple of God. உலகத்திலே நிறைய டெம்பிள்கள் இருந்தது. the temple of Baal, the temple of Dagon அப்படிலாம் இருந்துச்சான். முதல் முறை the temple of Yahweh God என்கிற ஆலயம் நிறுவப்பட்டுச்சு. Hallelujah. நம்ம நிறைய ஆலயங்களை பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயம் எங்கே? உன்னால் நிறுவப்பட்ட கர்த்தருடைய ஆலயம் எங்கே? என் மகளே, என் மகனே, நீதான் சாலமோன் என்றால், where is the temple that you have built for his glory, for his name? அந்த தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, அந்த தேவனுடைய நாமத்திற்காக கட்டின ஆலயம் எங்கே? if you have that will, you pray that prayer. கண்ணமுடி ப்ரே பண்ணுங்க. என்னை கூட உபயோகப்படுத்தி என் பரலோக தந்தையினுடைய வாஞ்சை ஆலயம் கட்ட வேண்டும். என் மூலமாக ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த இளையவளாகிய என்னை கொண்டு ஒரு ஆலயம் கட்டும் என்று சொல்வீர்கள் என்றால், கர்த்தர் தாவீதை எழுப்பினது போல, கர்த்தர் சாலமோனை எழுப்பினது போல உங்களையும் எழுப்பி கட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார்.
லைஃப்ல நடந்த அச்சீவ்மெண்ட்ல பெரிய அச்சீவ்மெண்ட் இது. பணம் இருந்தால் ஆலயம் கட்டுவோம் என்று அர்த்தம் இல்லை மகனே மகளே. மனம் இருந்தாலே கட்டலாம். இன்றைக்கு பணம் இல்லை என்று கவலைப்படாதே என் மகளே என் மகனே. உனக்கு மனம் இருந்தாலே போதும். கர்த்தர் தாம் சொன்னபடியே தம்முடைய ஆலயத்தை கட்ட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவருடைய நாமத்துக்கென்று. எனக்கு நம்முடைய சேக்காடு சர்ச்சியோட டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது மனசு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நம்ம காலத்துக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த தாத்தா நிறைய பெரிய பிக் லேண்ட் நிறைய லேண்ட் இருந்திருக்கு. அந்த சேக்காடு சபை இருக்கிற இடத்த கிறிஸ்தவ கோயில்னே டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார். ஆச்சரியப்பட்டேன். அதுக்குன்னு தனியாக கல்லரெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாராம். இப்போவே நான் லேண்டில் ஆடி எனக்கு ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது, ஆனால் என் ஆண்டவருக்கு ஆலயம் எங்கே என்றுன்னு வாங்கி வச்சுட்டு போயிருக்கு. இல்லைனா வி வுட் ஹவ் மிஸ் தட் லேண்ட். அந்த லேண்டை எவ்வளோ பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் லேண்ட் எல்லாம் மாற்றி எடுத்துக்கிறாங்க. அது செய்ய முடியாத அளவுக்கு வந்துச்சு. எனக்கு அப்போ தான் தாட் வந்துச்சு, வா சூப்பர், நான் கூட இனிமேல் லேண்டு வாங்கினேன்னா இயேசுவின் ஆலயம் போ. ஹல்லே ஆமென். The temple of Jesus, the temple of God, the temple of Yahweh God. ஆமென். எத்தனை பேர் செய்யலான்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த இடத்த விட்டு வெறுங்கையா போகாதீங்க. ஏன் சார்பா, என் குடும்ப சார்பா ஒரு ஆலயம் நிறுவப்படும். எத்தனை பேர்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று கட்டினான். எப்போ ஆலயம் கட்டுவோம்? When there is a necessity, there are people. இஸ்ரவேல்ல ஜனங்க இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்க வந்து தொழுது கொள்ள இடம் இல்லை. When you have people, you need to build the temple of God. நீங்க ஒரு ஜெபக்குழு நடத்துறீங்க, இந்த ஜெபக்குழு 40 பேர் ஆயிட்டாங்க, 35 குடும்பம் ஆயிட்டாங்க. Where is the temple of God? We cannot simply remain silent after we see the need. When there is a need, a temple has to be built. தேவை வரும்போது ஆலயம் கட்டப்பட வேண்டும். அது ஆண்டவருடைய ஆலயம். It's not a common place. It's not a multi-purpose hall. ஏதோ ஒரு அரங்கம் கட்டணும், இங்கே ஆலயம் நடத்தோம், கல்யாணம் நடக்கும், அது நடக்கும், இது அது ஆலயம். ஆமேன்னு சொல்லம்மா. அது தேவனுடைய ஆலயம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்தேன். The ark of God is there. இன்னைக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எது மகனே மகளே? அவருடைய வார்த்தை தான். இந்த இடத்துல வேற எதனா பேச அனுமதிப்போமா? சொல்லுவோம், இது அவரை பற்றி பேசுகிற இடம். நம்மலாம் கூட சாட்சி சொல்லுவோம். ரொம்ப நேரம் நம்மளை பற்றி பேசும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, போதும் ஸ்டாப் பண்ணு, அவரை பற்றி பேசு. இந்த இடத்துல அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. The ark of God, the covenant of God. இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம். இந்த இடத்துல ஜனங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கட்டின ஆலயம். எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்த நன்மைகளை பற்றி சொல்லுகிற ஆலயம். கர்த்தரை பற்றி மட்டுமே பேசுகிற ஆலயம். The place where you can speak freely about God. The place where you can worship God freely. கர்த்தரை விடுதலையாய் ஆராதனை பண்ண இடம் வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேண்டும் என்று வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இங்கே வைத்தேன். ஆமென். வச்சுட்டு he is doing action. கர்த்தருடைய பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் முன்னே சபையார் எல்லாருக்கும் திரளாக நின்று தன் கைகளை விரித்தான். ஆமென். கையை விரிக்கிறார். சாலமோன் ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது, புரிஞ்சுங்க. ஆலயத்துக்குள்ளே யார் தான் போகணும்? ஆசாரியர்கள் மட்டும். ஆரோன் வழியில் பிறந்தவங்க மட்டும்தான் போக முடியும். அதுலேயும் பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆலயத்தினுடைய கேம்பஸில் கூட லேவியர்கள் கூட போக முடியாது வெளியே தான். சாலமோன் ஆலயத்துக்கு வெளியே நின்று ஜனங்களை பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. பவர்ஃபுல் கிங் பட் கேனாட் கோ இன். ஆமேன். அந்த சாலமோன் 5 முழ நிலமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபை எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படித்து தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து. ஸோ சாலமோன் இஸ் அலௌட் டு என்டர். ஆமேன். பிரகாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அவுட்டர் கோர்ட்டில் ஒரு பிரசங்க பீடம் செஞ்சிருந்தார். பலிபீடத்துக்கிட்ட போல, வெண்கல தொட்டிக்கிட்ட போல தான் நின்று பேசும்படியாக அங்கே நிற்கிறான். நின்று ஒரு டாக் கொடுக்கலங்க,
நின்று ப்ரேயர் பண்ணுறார். வாட் இஸ் த சைன் ஆஃப் ப்ரேயர்? வாட் இஸ் த சைன் வென் வி நீல் டவுன் பிஃபோர் காட்? வாட் டஸ் இட் மீன் வென் வி பவ் டவுன் பிஃபோர் காட்? இட் ஷோஸ் God is great. It shows the greatness of God. It shows the unworthiness of the king. கர்த்தர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. பிரசங்க பீடம் செய்து சாலமோன் அங்கே ஜெபிக்கிறார். 14th verse படிச்சோம்னா அதில் ப்ரே பண்ணுவார். படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய, படிங்க தரிசனத்தை. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். ஸோ ஆண்டவருடைய ஆலயத்தை போட்டு he is doing prayer, the humble prayer before God, a prayer of humility. His activities showed that God is there. தேவன் அங்கே இருக்கிறார் என்கிற ஒரு கிரியை. திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் போவர்களே, நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்ம பயப்படுறோம். ஏன்னா இங்கே ஆண்டவர் வருகிறார். வர்ஷிப் பண்ணும்போது நம்முடைய ஸ்டாண்டிங் போஸ்டர் மாறுகிறது. நம்ம கை கூப்புறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், கை தட்டுறோம், கையை உயர்த்துறோம். ஏன்னா God is in our midst. Hallelujah. Solomon knelt before God and he spread out his hands. தன் கரங்களை அப்படியே விரித்து, it is the gesture of surrender. ஆண்டவரே என்று நல்லதில்ல, சரண்டர் ஆகிறேன். கெஸ்டர் ஆஃப் ஓப்பன்னஸ், என்னையே திறந்து கொடுக்குறேன். ஏன்னா சாலமோன் போய் இப்படி பண்ணுறாரு. என்னங்க சாலமோன் கை தட்டுறாரு, அவர் ஸ்டைலாக தானே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் யார் யார் எப்படி கை தட்டுவீங்க? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு நம்ம ஸ்டைலாக We are not here to show all the styles. We are here to show our humility. சாலமோன் எப்படி கை தட்டிப்பார் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அவரோட ராயல்ட்டியே போயிருக்கும், அவரோட ஸ்டைல் எல்லாம் போயிருக்கும். தன்னுடைய ஒரு ஆடம்பரமும் தெரியாதபடி கை தட்டி இருப்பான். தன்னுடைய ஒரு ஆடம்பரம் தெரியாதபடி பணிந்து குனிந்திருப்பான். If you will surrender to God in this posture, you need not surrender to the world. தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தினால், என் மகனே நீ சாலமோன் போலவே வாழலாம். எந்த மனிதன் முன்னாடி தாழ்த்துகிற நிலை வராது. It is the most remarkable posture. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் சாலமோன் செய்வான் என்று யாரும் நினைக்கல. ஒரு ரிப்பன் கொண்டு வந்து இல்லை ஒரு சிசர் எடுத்து வந்து ஸ்டைலாக வெட்டிட்டு போயிருக்கலாம். cannot. God is the God of heaven and God is the God of earth. Your God is unique. உலகத்தில் உள்ள பிற தெய்வங்கள் போல உங்கள் தெய்வம் அல்ல. உங்கள் தேவன் பரிசுத்தர். There is no comparison for him. அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜன். ஆமென். He is greater than greatness. மகத்துவம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த மகத்துவங்களுக்கெல்லாம் மகத்துவர். ஞானம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த ஞானத்துக்கே ஞானத்தை கற்றுக் கொடுத்த இந்த மகாராஜா, the way his gesture, how he stood, how he prayed, his unworthiness could be seen here. அந்த மனிதன் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக நின்று ஜெபிக்கிற ஜெபம், பிரகாரத்துக்கு முன்பதாக தனக்கு ஒரு பிரசங்க பீடத்தை போட்டு நின்று கர்த்தருடைய மகத்துவத்தை மட்டும் சொல்லுகிறான். பாயிண்ட் டு நோட், இந்த பிரசங்க பீடம் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. நீங்களும் நானும் நின்று கையில் வேதம் எடுப்பது அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென். கர்த்தருடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குகளுக்கு நன்றி சொல்லுகிறவன் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு நன்றி சொல்லுகிறான். A prayer should always have thanksgiving. ப்ரே பண்ணும்போது நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதம் வீட்டு வாடகை கட்ட காசு இல்லை தான், போன மாதம் கொடுத்தாரு, அதுக்கு நன்றி சொல்லணும். சரியா? இந்த மாதம் மளிகை சாமான் இன்னும் நீங்கள் வாங்கலை, ஆனால் போன மாதம் கொடுத்தாருல, எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சொல்லணும். இந்த வருஷம் பர்த்டேக்கு இன்னும் துணி எடுக்கலை தான், ஆனால் போன வருஷம் கொடுத்தாரு. Praising God, thanking God for the past promises, for the fulfillment of past promises. நேற்றைக்கு உயிர் கொடுத்தாரு, அதுக்கு நன்றி. அல்லது wonderful. சாலமோனையும் அவங்க அப்பாவையும் அந்த விஷயத்தில் தட்டிக்கவே முடியாதுங்க. அவங்கள எங்கே கூப்பிட்டாலும் முதல்ல ஆண்டவர் நேற்று செய்த நன்மைக்கு நன்றி சொல்லிட்டு தான் இன்றைக்கி வருவாங்க. நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம், சாப்பிட்டேன்னு வாங்க, பேச்சை வழக்க சொல்லுவோம், நேற்று நைட் நான் சாப்பிட்டீங்க.
பொதுவாக நைட்டில் என்ன சாப்பிடுவீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் இட்லி சாப்பிடுவேன், வடை சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ சமைப்பாங்களா உங்கள் அம்மா? ஆமாம், செஞ்சிருவாங்க, எல்லாமே தெரியும். என் மகனே, என் மகளே, அவ்வளோ செஞ்சிருவார் அவங்க ஆண்டவர் கேட்பாங்க ஜனங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுவாது. ஆமாங்க, மொத்தமே அவர் தான் செய்திருக்கிறார். சாலமோன் என்ன இவ்வளோ பெரிய ஆலயம் கட்ட அவ்வளோ கோல்டாக அவங்க அப்பா சேர்த்தாரு? இல்லைங்க, எங்கள் ஆண்டவர் எங்கள் அப்பாவுக்கு சேர்க்கக்கூடிய கிருபை தந்தார். சாலமோன் எப்படி இந்த தேவதாரு மரம்லாம்? இல்லை, அதை தீருலேருந்து வெட்டிட்டு வந்தோம். எப்படிங்க இது? எங்கள் ஆண்டவர் செய்தார். தேங்க்ஸ் கிவிங் இஸ் a kind of praise to the Lord. It's a kind of thanking God for the promises. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் கடந்த கால நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வது. இட் இஸ் த சீக்ரெட் டு பவர். இட் இஸ் த சீக்ரெட் டு பிளெஸிங். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் சொல்லியே அநேக காரியங்களை சாதிக்கலாம் என்பதற்கு இந்த மன்னன் ஒரு பெரிய வாக்காக நம்ம மத்தியிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரெயினில் ஒரு வேலைக்கு போகிறீங்க. இந்த வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது. ஆனால் ட்ரெயின் ஆடுது, சீட்டு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ட்ரெயினில் மேலே ரெயில்ஸ்லாம் இருக்கும், பிடிச்சிக்கிறீங்க தானே? பிடிச்சிக்கிட்டு அது ஆடினாலும் பத்திரமா போய் சேர்ந்துடுறீங்க. அதுபோல் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் வரும். சில நேரம் ஆண்டவர் இருக்கிறாரான்னு கூட தெரியாதபடி இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்கணும்ல, அது பேர் தாங்க வாக்குத்தத்தம். அது பேர் தான் அது. ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. வாளாயல்ல உன்னை தலையாக்குவேன், கீழாயல்ல உன்னை மேலாக்குவேன். You can cling on to the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடிச்சிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்லுமா, promises always adds belief into us. வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது நம்பிக்கை வருது. எத்தனை பேருக்கு வருதுங்க? வருது. நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது அது சொல்லும் போது? நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறீங்க, நான் உனக்கு முன்பதாக சென்று நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து உன்னை சுகமாய் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்றீங்க. அப்படின்னு வசனம் போது இதை பிடிச்சிக்கிறீங்க. உடனே பிலீஃப் வருதா இல்லையா? வரும். Cling on to the promises of God. நம்ம ஊர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஊருங்க. உலகத்தில் எந்த நாட்டிலுமே காரில், பஸ்ஸில், ஆட்டோலலாம் வசனம் எழுத முடியாது. நம்ம ஊரில் எழுதினே போ. ஃபுல்லாக வாக்குத்தத்தம் அதிக நிறைந்த நாடு நம்ம நாடு மட்டும்தான். குறிப்பாக தமிழ்நாடு நம்பர் 1. எத்தனை அப்படி ரோட்டில் போனீங்கன்னா ஆண்டவருக்கு கோடி நன்றி. என்னமோ தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை சுற்றி இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை டக்குன்னு பிடிக்கும் போது நமக்கு நம்பிக்கை வருது. சாலமோன் எப்படிங்க ஆலயம் கட்டினாரு? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டான். His belief increased. If you leave the promises unclaimed, if you leave it unclaimed, உங்கள் கையில் ஒரு செக்கு கொடுத்துட்டாங்க, இத்தனை டேட்டுக்குள்ளே கொடுக்கணும், ஃபில் பண்ணி போடலன்னா காசு வருமா? வராதுன்னு வராது. அந்த டேட்டுக்குள்ளே போடணும். Don't leave the promises unclaimed. You need to claim it. எத்தனை பேர் கிளைம் பண்ண போறீங்க? we need to claim it. இன்னைக்கு என்ன கிளைம் பண்றோம்? நாங்களும் சாலமோன் போல ஆலயத்தை கட்டுவோம். அதாங்க கிளைம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கட்டுவோம். நம்முடைய வாக்குத்தத்தம் பாருங்க, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளே. பீப்புள் கிடைச்சிட்டாங்களா? சொந்தமாகும், சுதந்திரமாகும். பூமியின் எல்லைகளை உனக்கு லேண்டும் இருக்கு, பீப்புளும் இருக்குங்க. நம்ம வாக்குத்தத்தத்தில் இதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருந்தாலே போதும். இந்த வாரம் தேர்ஸ்டே ஓஎம்ஆர் ப்ரேயர் போயிட்ட பிறகு அந்த ப்ரேயர் மட்டும் இல்லை, சுற்றி வரப்போகிறோம். ஆனால் அங்கிள் என்னப்பா சுற்றி வரப்போகிறோம். வசனத்தை சொல்லி சொல்லி கேட்க போகிறோம். நம்ம கண்ணை வச்சிருக்கிற நிலத்தை காட்டுவார், நம்ம கண்ணை வச்சிருக்கிற மக்களை காட்டுவார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தின கூட்டம் நிறைய பேர் நம்ம கையில் இன்னும் சேரல. நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படல. நிறைய பேர் இன்னும் பிறக்கலை. கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த நிறைய நிலங்களுக்கிட்ட நம்ம இன்னும் போல, தேடி கண்டுபிடிக்கவில்லை. தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டடைஞ்சா ஆலயத்தை கட்டுறதில்ல, தேடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை பேர் தேட போகிறீங்க? இருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகளே, நீதான் சாலமோன். மகனே, நீதான் சாலமோன். உன் மூலமாக கர்த்தர் கட்ட வேண்டும் வைத்திருக்கிற இடத்தை தேடு. உன் மூலமாக கர்த்தர் கட்ட வேண்டும் என்கிற மக்களை தேடு. கர்த்தர் அந்த இடத்தில் அந்த மக்கள் மத்தியில் வாசம் செய்ய வரப்போகிறார். There are people, there is place. There are people, there is place. There are God's people, there is God's place. We are the Solomon. We have to build the temple of God. Hallelujah. 18th verseலேருந்து ஆண்டவருக்கு எல்லாம் சப்ளிகேஷன் கெஞ்ச போகிறார். என்ன கெஞ்ச போகிறார்னா, ஆண்டவரே, வானமே உம்மை கொள்ளாது, நீங்கள் போய் இந்த ஆலயத்தில் வர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆலயம் நான் உமக்கு கட்டவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் பா, let this be a point of contact with God and the earth.
வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்டாக இந்த ஆலயம் மாறட்டும். இங்கேருந்து நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் பதில் கொடுங்க. பெரிய ஃப்ரிட்ஜி, ஆனால் ஒரு சின்ன பாயிண்டில் தான் ப்ளக் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் வழியாக தான் அதுக்கு எனர்ஜி போகுது. அதுபோல் சொல்லிட்டார், வானம் பூமி, இந்த பூமியில் நடுவில் நான் கட்டின அந்த குட்டி ஆலயம் இதுதான் த பிவோட்டல் பாயிண்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி we can do the same prayer. நம்ம கூட அதை ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே நான் ஒரு ஆலயம் கட்ட போகிறேன், இந்த இடத்துல நீங்கள் வாங்க. வருவாரா வர மாட்டாரா? வருவார். இந்த இடத்துல ஜனங்க வந்து ப்ரே பண்ண அற்புதம் செய்யுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். This place is exclusively different from the other places. ஏன் ஆலயம் நிரூபரம்? That place is totally dedicated to God. This place is holy. What is holiness? Separated to God is called holiness. ஆண்டவருக்கென பிரித்தெடுக்கப்படுகிறோமே அதுதான் holiness. இப்போ சாலமன் இந்த ஓர்னானோட காலத்தில் போய் ஆலயத்தை கட்டிட்டார். From there, from now onwards, this place is holy. This is a special place. இந்த மாதிரி நம்ம ஒன்று செய்ய முடியுமா முடியாதா? உங்களை அப்படியே நினைச்சிங்க, நீங்கள் தான் அந்த சாலமன், உங்களால் முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீர் பதில் தாரும். லார்ட் யூ ஹியர் அண்ட் ஃபர்கிவ். சூப்பர்ல. கூப்பிடுவானுங்க, காப்பாத்துங்க. ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லணும். கூப்பிடுவாங்க, மன்னிங்க. ப்ளீஸ் ஹியர், ப்ளீஸ் ஹியர். இந்த ஆல்ப்ஸ், மவுண்ட் ஆல்ப்ஸ் என்று சொல்வார்கள், ஆல்ப் மலைகள் என்று சொல்வார்கள். அதில் நிறைய பைன் ட்ரீஸ்லாம் இருக்குமா. அடிக்கடி அது மேலே ஃபாக், மிஸ்ட்டு, பனிலாம் படர்ந்து டக்குன்னு மலை இருக்கிறதே தெரியாது. அந்த மவுண்ட் ஆல்ப் இருக்கிற இடங்களில் யாரோ ஒரு 2 பேர் காரில் வருவாங்க. போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கார் நிறுத்திட்டு மலை மேலே இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலேன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா கார் எங்கே இருக்குன்னு தெரியாது, அவங்க எங்கே ஏறினாங்க தெரியாது, எப்படி போகணுன்னு தெரியாதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டைரெக்ஷன்ஸ் போகக்கூடாதுன்னுவாங்க. போயிட்டா தொலைஞ்சிரும். அதுக்கப்புறம் கார் பக்கத்தில் தான் இருக்கும், வேற எங்கேயோ போயிட்டுருப்பாங்க, தொலைஞ்சிருவாங்க. they would have been lost. பனி பெய்யும், அதுவும் ஈவினிங்காக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எங்கே போவாங்கன்னே தெரியாது. அங்கங்கே டவர் வச்சு டெலிஃபோன் தொங்கினுக்குமா. நான் தொங்கினுக்குமா, நீங்கள் சுற்றி போகிற இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிச்சிங்கனாலே நீங்கள் பொழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த டெலிஃபோன் எடுத்துகிட்டு, இந்த டெலிஃபோன் மேலே ஒரு நம்பர் இருக்கும், அந்த டவர், இங்கே நான் நிற்கிறேன்னு நீங்கள் சொன்னால் போதும், கொஞ்ச நேரத்தில் குதிரையில் உங்களை காப்பாற்ற ஆளுங்க வருவாங்க. பட் யூ ஷுட் கோ டு தட் பாயிண்ட். எங்கே இருக்கோ வானத்துக்கு முன்னாடி நம்ம பூமி ஒரு தூசி கூட கிடையாதுங்க. இந்த அண்ட சராசத்தில் நம்ம சூரியனே தூசி கிடையாதுங்க. நீங்கள் ஸ்பேஸ் பற்றி படிச்சிங்கன்னா நம்ம பூமி, நம்ம சூரியனில் 10 லட்சம் பூமி அடுக்கலாம். எத்தனை? ஒரு பூமியில் எத்தனை பூமி அடுக்கலாம்? 10 லட்சம் பூமி. அவ்வளோ பெருசாக சூரியன். இந்த அண்ட சராசரத்திலே பெரிய நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்குது. வேற இல்லை, இதான்னு சொல்ல, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம படித்தது பேர் கேனோனிஸ் மேஜாரிஸ். அந்த நட்சத்திரம் தான் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுன்னா, அந்த நட்சத்திரத்தில் நம்ம சூரியன், அந்த நட்சத்திரம் தான் ஃபுட்பால் கிரவுண்ட்னா நம்ம சூரியன் ஒரு குண்டு ஊசியா. இப்போ சொல்லுங்கள், அந்த குண்டூசி தான் நம்ம சூரியன். அந்த சூரியனில் நம்ம பூமியை 10 லட்சம் பூமியை அடைச்சி வைக்கலாம். அப்போ அந்த பூமி என்ன சைஸு? அந்த பூமியில் நம்ம இந்தியா சைஸு, இந்தியாவில் நீங்கள் இருக்கிற ஊர் சைஸு, அந்த ஊரில் உங்கள் வீட்டு சைஸு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தூசி கூட கிடையாது. இப்போ சாலமோன் பண்ணுற ப்ரேயர் உண்மையா இல்லையா? உண்மை. ஆண்டவர், இந்த இடத்துலேருந்து ஒரு பீப் சவுண்டு வந்தா, இந்த இடத்துலேருந்து ஒரு ஃப்ளிக்கரிங் வந்தா நீங்கள் பதில் கொடுங்க. அல்லையா? விமானங்கள் பறக்குது, அதில் டிரான்ஸ்பாண்டர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, மீனிங்னே இருக்கும். ஹே, சீரியல் லைட் எரியுதே சொல்கிறதுக்கு இல்லை, அதை சுற்றி உள்ள சேட்டலைட்டுக்கு மெசேஜ் அனுப்பு, நான் இங்கே தான் இருக்கேன். அது எரியலைன்னா எல்லாம் அலர்ட் ஆகும், எல்லா சேட்டலைட்டும் அலர்ட் ஆகும். எங்கெங்கெல்லாம் ரேடார் சிஸ்டம் இருக்கோ அப்படின்னா எங்கள் அலர்ட் ஆகும். அது தொடர்பு உடனே சொல்லுவாங்க காணாமல் போயிடுச்சுன்ட்டு. எங்கன்னா ஒரு இடத்துல கனெக்ட் ஆகணும். எவ்ரி திங் இஸ் குளோபல். சாலமோன் சொல்கிறான், அப்பா இந்த இடத்துல எங்கள் ஜனங்க கூப்பிடும்போது நீ கனெக்ட் ஆகலைன்னா நாங்கள் தொலைஞ்சிட்டோம்ப்பா. தொலைந்து போன கிரகம், லாஸ்ட் பிளானட். நாகரிகத்திலேருந்து தொலைந்து போனான். எங்கேருந்து தொலைஞ்சிட்டான்? ஆள் உயிராக இருப்பார், தொலைஞ்சிட்டாருன்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்க கான்டாக்ட்லேருந்து போயிட்டார். நாகரிகத்திலிருந்து தொலைந்து விட்டான். பரலோகம் தான் அந்த நாகரிகம்.
It is heavenly civilization. Lord, help us to connect with the heavenly civilization. Let us be connected always. Hear our prayer. Hallelujah. ரேடாரோட கனெக்ட் பண்ணுறாங்க அந்த விமானி. ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், நல்லா இருக்கான். ஹியர் யுவர் பீப்புள், ஆன்சர், எனக்கு உதவி செய்யும், என் ஆலயத்துக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண போகிறார். 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம படித்தோம் என்றால், என் ஜனங்கள் குற்றம் செய்திருக்கையில், அந்த குற்றம் இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஆணையோடு வந்தால், எவன் தவறு செய்தானோ அவன் மீது நீதி சரி கட்டப்பட வேண்டும், நீதிமான் தப்பிக்க வேண்டும், நீரே நியாயம் விசாரி. லார்ட், யூ பி த ஜட்ஜ். இந்த நியாயம் விசாரிக்கிறது சாதாரண விஷயமானா ரொம்ப கஷ்டங்க. உங்களை யாராவது நியாயம் விசாரிக்கிற வேலைக்கு அமிச்சா முதல்ல ஸ்கூலில் சண்டே கிளாஸில் சின்ன பசங்களை போய் விசாரிங்க. இந்த பென்சிலை யாரா எடுத்ததுன்னு கேட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்புறம் குற்றம் கண்டுபிடிப்பீங்க. பொய் சொல்கிறவன் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பொய் சொல்லுவான், அவனை நல்லவன் நீங்கள் நம்பி நிற்பீங்க. எடுக்காதவனுக்கு பேச தெரியாது, அவன் மேலே ஒரு கண் இருக்கு, இவன் தான் எடுத்திருப்பான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. லாஸ்ட்டில் தப்பு யார் மேலே தான் இருந்திருக்கும். இவங்களை நியாயம் விசாரிப்பது சாதாரண பணியே இல்லை, இவருக்கே நடந்திருக்கிறது. 2 பெண்கள் ஒரே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து 2 பேரும் என் குழந்தைன்றாங்க. பார்த்தீங்களா அந்த ஸ்டோரி, கேட்டிருக்கீங்களா? 2 பேரும் யாருதுன்றாங்க. அடித்து விசாரிக்கணும்னா யார் அடித்து விசாரிப்பீங்க? யார் கெட்டவங்க தெரிஞ்சால் தானே அடிப்பீங்க. நல்லவன் அடிச்சிட்டிங்கன்னா. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், நமக்கு தெரியும் எப்படி விசாரித்தார் இல்லை. நியாயம் விசாரிப்பது சாதாரண காரியம் இல்லை. அதனால தான் நியாயம் செய்கிற வேலையை கர்த்தர் கையில் கொடுத்துட்றோம். we are lacking behind evidence. people can sin, they can erase the evidence. தப்பு பண்ணிட்டு எவிடன்ஸ் அழிச்சிட்டு போயிடுவான், கண்டே பிடிக்க முடியாது. உலகத்தில் உள்ள எவ்வளோ ஞானிகள் தேடியும் கண்டுபிடிக்காத லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. சாலமோன் சொல்கிறாரு, இந்த வேலை பண்ணும்போது கூட்டு வந்துடுவோம், ஆலயத்து முன்னாடி சத்தியம் பண்ணுறானுவோம், தப்பு பண்ணவன் மாட்டணும். கர்த்தர் நியாயம் விசாரிக்க வேண்டும். ஆமென். இந்த ஆலயத்திலே வந்து உம்மிடத்தில் தன் சத்துருக்கு முன்பாக முறிந்து போய் இந்த ஆலயத்தில் வந்து உம் சந்நிதி முன்பாக நின்று கதறி கூப்பிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து அவர்களை காப்பாற்றி எந்த இடத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்களோ இந்த தேசத்துக்கு அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சேரும். ஆமென். ஆமாம். 26th verse தான் ரொம்ப பவர்ஃபுல். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து அப்படி நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கிற தேவரீர் கேட்டு அடியாருக்கும் அது ஜனமாகி இஸ்ரவேல் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை மழை பெய்ய கட்டளையிடுகிறார்கள். praying for rain. நாங்கள் தப்பு பண்ணோம், மழை பெய்யல, மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபித்தால் மழை உண்டாகும். பஞ்சம் உண்டாகுகிற போது 28ஆம் வசனம், கொள்ளை நோய் உண்டாகிற போது, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகுகிற போது, சத்துருக்கள் அவர்களை முற்றுகை போடுகிற போது, வாதை வரும்போது, வியாதி வரும்போது, எந்த மனுஷனாலும் எந்த ஜவனானாலும் எந்த ஜனத்தில் எவனானாலும் தன் வியாகுலத்தை உணர்ந்து ஆலயத்துக்கு நேராக கைகளை விரித்து செய்யும் விண்ணப்பத்துக்கு பதில் தாரும். The temple of God should be raised high. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, prayer should be raised high. ஜெபிக்கிறான், ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறான். ஆமென். தேவரீர் கேட்டு மன்னியும். பவர்ஃபுல் ப்ரேயருங்க. சாலமோனுடைய ஆலயத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் பவர் இருக்குது. இன்றைக்கி சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தில் பாபிலோன் மன்னன் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டான், கோல்டன் டெம்பிளை. அப்புறம் எஸ்ரா நெகேமியா கட்டினாங்க, கல்லு வச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஏரோது கட்டினான். இதெல்லாம் ஒரு 3000-4000 வருஷத்தில் கட்டிச்சு. அந்த ஆலயம் இருக்கிற இடம் இன்றைக்கி இருக்குது. ஏரோது கட்டிட்டு விட்டானே, அது சாலமோன் கட்டினதெல்லாம் எடுத்துட்டானுங்க, திருடிட்டு போயிட்டானுங்க. பிறகு எஸ்ரா நெகேமியா கட்டினதும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க இருக்கிற மீதி கோல்டெலாம் போட்டு கட்டினாங்க. ஏரோது வெறும் மார்பிள் போட்டு கட்டினாப்புல. அதனுடைய பொலிவுலாம் இழந்து இத்தனை 1000 வருடங்கள் கழித்து அதில் ஒரு சுவர் மட்டும் இருக்குது. அந்த சுவர்கிட்ட இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லாம் போய் உட்காந்து அழுதுன்னு ப்ரே பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அது பேர் த வெயிலிங் வால், அழுகையின் சுவர். இது பண்ண ப்ரேயர். எங்கள் தாத்தா சாலமோன் அன்னைக்கு ப்ரே பண்ணியிருக்காரு, இன்றைக்கி இஸ்ரவேலை காப்பாற்றும் என்று.
இஸ்ரவேல் இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் வாழுது ஏன்னு கேட்குறீங்களா? இஸ்ரவேல் மேலே ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அழுகையின் சுவர்கிட்ட உட்காந்து அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும். இஸ்ரேல் பீப்புளோட ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாம் பண்ண தப்புக்கு முதல்ல சாரி கேட்பாங்க. தன் தேவைகள் அவங்களுக்கு லிஸ்ட்லேயே இருக்காது, அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் கொடுத்துருவார். அவங்க ப்ரேயரில் நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆலயத்துக்கு நேராக எங்கே போனாலும் அவனுடைய ஆலயத்துக்கு நேராக கைகளை விரித்து அவர்கள் ஜெபிப்பார்கள். தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த இடமாக இருப்பதினால் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது கூட சாயந்தரம் 6 மணிக்கு எக்காலம் தொணிச்சு யுத்தம் நின்று விட்டது என்றால் அந்த இடத்துல எருசலேம் நேரம் நின்று ப்ரே பண்ணுவாங்க. இன்றைக்கும் மிலிட்ரி பீப்புள், மிலிட்ரி பர்சனல் இஸ்ரவேலர்கள் எங்கெங்கெல்லாம் எதிரி நாட்டோட சண்டை போடுகிறார்களோ, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, இப்போ சண்டை இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே திரும்பிடுவான், எருசலேம் பக்கமாக திரும்பி ஜெபிப்பான். ஏனென்றால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க, நியாயம் விசாரிப்பான், நியாயம் விசாரிப்பார். சத்துருக்கள் கையிலே இருந்து மக்களை காப்பாற்றுவார். சிறைப்பட்டு போன ஜனங்களை உணர்வடைய செய்து மறுபடியும் அவர்களை திரும்பி கூட்டிக் கொண்டு வருவார். தங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் விண்ணப்பங்களை கேட்டு மறுபடியும் அந்த ஜனத்துக்கு பாவங்களை மன்னித்து இந்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை கூட்டிக் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமாம், 41st வேர்ஸில் ப்ரே பண்ணுறாரு, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு தாரும், உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து இந்த பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்கள் என்று ப்ரே பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய தாசனுடைய முகத்தை புறக்கணியாமல் கிருபைகளை நினைத்தருளும்னு ஒரே ப்ரேயர் தான். ஆண்டவருடைய பிரசன்னம் பவர்ஃபுல்லாக வருது. கேன் அவர் ப்ரேயர்ஸ் டச் காட்? நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை தொடுமா? தொடுமா தொடாதா? ப்ரே பண்ணுங்க பிள்ளைகளா. சாலமோன் ப்ரே பண்ணது போல் நானும் பண்ணுவேன். என் ஆண்டவரை வச்சே என் ஆசீர்வாதங்களை வாங்கிப்பேன். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தேவன் நம்மை புறக்கணிக்க மாட்டார். தாம் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுடைய முகத்தை புறக்கணிக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் நினைத்தருள்வார், நம்மை சுகப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தம் பிள்ளைகளை நன்மையினால் மகிழும்படி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய ஆசாரியருக்கு ரட்சிப்பை தரித்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் எழுந்தருள்வார், அவருடைய வல்லமை விளங்கும்படி செய்வார். உங்களை மென்னையும் கைவிட மாட்டார். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? நான் இங்கே தான் அந்த சாலமோன். உங்களை கொண்டு ஆலயத்தை கட்டப் போகிறார், உங்களை நடத்த போகிறார். இந்த ஆலயத்தில் செய்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவருடைய கண்கள் என்னாலும் திறந்தவளா இருக்குது, அவருடைய செவிகள் நம்மளுக்கு கேட்கிறதா இருக்குது. இந்த ஆலயத்தில் இன்னைக்கு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் நம்ம சமூகத்தில் வந்து எட்டுவதாக. அது நம்முடைய பர்சனல் ஜெபமாக இருக்கலாம், நம்மளை ஆலயத்துக்காக ஜெபமாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் ஊழியத்துக்காக ஜெபமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் செய்யப்படுறோம், பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஆண்டவரே, நாம் இந்த ஜெப பாடலை பாடும்போது அப்படி ஜெப விண்ணப்பாக கர்த்தர் இடத்துல நம்ம செய்யலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாங்கை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்த ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
எங்கள் மகா இருக்கும் கிருபை நிறைந்த தகப்பனே, பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவனே, வானாதி வானம் கொள்ளாத பூமி எங்கும் கொள்ளாத எங்கள் அகிலம் படைத்த எங்கள் ஆண்டவரே அப்பா, நீங்கள் மனிதத்தில் வாசம் செய்ய நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. நீர் இந்த காலையில் எங்களோடு பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீங்கள் கூட இருங்க, ஆசீர்வாதி வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஆலயத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கிறன. அன்பான தேவச்சனமே, அன்றைக்கு சாலமோன் என்ற ஜெபத்தை செய்த அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார். மறு அதிகாரத்தில் சொல்லுவார், ஆம் சாலமோனே, நீ செய்கிற ஜெபத்தை நான் கேட்டேன், இந்த ஸ்தலத்தில் படுகிற ஜெபக்கு நான் ஜெபத்தை கேட்பேன் என்று வாக்குறுதி தேவன் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்குறுதி தேவன் கொடுத்துருக்கிறோமே. இன்றைக்கு நம்ம ஒன்று செய்ய போகிறோம். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல எதுனா சிந்தனைகள் நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்று நாம் செபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் எப்படி சாலமோன் முழங்கால் படிட்டு தன் கைகளை வானத்துக்கு ஏறெடுத்தானோ, முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு செபிக்கலாமா? மனசுல எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு ஏக்கங்கள், எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம். நம்ம மனிதரிடத்தில் சொல்லி சொல்லி நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்ம சொல்லுகிற ஜெபம் என்ன செய்ய போறோம்னு கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆலயத்தில் இருதயத்தை ஊற்றினது போல நம்ம இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தை ஊற்றலாமாப்பா? உங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறப்பா, அன்று சாலமோனுடைய வாக்குறுதி கொடுத்தீங்களப்பா. ஆம், நான் பல ஸ்தலத்தில் செய்கிற ஜெபத்தை கேட்பாப்பா. நாங்கள் சிறு கூட்டமாய் வந்தப்பா, உடைய மகிமை நிறைந்த பிரசன்ன இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறப்பா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கா, நம்ம அருகில வந்திருக்கா. நம்ம ஜெப வேண்டுதல விண்ணப்பங்களை ஆண்டவரத்துல ஊற்றலாமா? ஊற்றி அப்படியே செபிக்கலாமா? அப்பா, நம்ம மனபாரங்களை ஆண்டவரோட சொல்லி செபிக்கலாம். அப்பா, உங்க சர்ச்சைக்கு வந்திருக்கப்பா, ஆண்டவர் உங்க பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறப்பா, உங்க ஆலயத்துக்கு வந்திருக்கப்பா. என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, ப்ளீஸ் பா, செபிக்கலாம். பாடலை பாடும்போது நீங்க அழுது உங்க விண்ணப்பங்களை சொல்லலாம். ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெப விண்ணப்பங்களை அப்படியே ஏறெடுக்கலாம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், அப்பா, ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எங்கள் மகா இருக்கும் தேவன் தகப்பனே, வானாதி வானம் கொள்ளாத தேவனே, மகிமை நிறைந்த தேவனப்பா, இந்த காலவேளை உங்களை நோக்கி செபிச்சிருக்கிறப்பா. இந்த ஜெபங்கள் உங்க சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாகப்பா. எங்களுடைய ஜெபங்கள் உங்க சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாகப்பா. எங்களுடைய கண்ணீர்களை துரித்தில் வைத்த தேவனப்பா, இந்த காலையில் நாங்கள் தேவாலயத்தில் யாரால இன்னைக்கு வந்து ஜெபித்தார்களோ ஆண்டவரே, இந்த சுக்கோத்தின் நாட்களில் அப்பா உங்க தேவாலயத்தை வந்து ஜெபிக்கணும்னு சொன்னீங்களப்பா. இந்த சுக்கோத் கூடாரத்தில் இந்த வருஷம் யார் யார் என்னென்ன ஜெபத்தை செய்தார்களோ அது உங்க சன்னிதியில் எட்டப்படுவதாகப்பா. இயேசு நாமத்தில் இந்த நாட்களில், சுக்கோத்தின் நாட்களில் யார் யார் என்னென்ன ஜெபத்தை செய்தார்களோ இப்போதே அந்த உங்களுடைய கண்கள் செவிகளை திறந்தவளான தகப்பனே, நீர் உத்தரவு கொடுத்தவள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. நாங்கள் குறைவானவர்கள் அல்ல தகப்பனப்பா. நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரேசப்பா. இன்றைக்கு பண்ண ஜெபத்தை உன் சமூகத்தில் வந்து எட்டினது ஆண்டவரே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று பேசுகிற தகப்பனப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறப்பா.
எங்கள் ஜெபங்கள் உங்கள் சமூகத்தில் ஆம் என்றும் அது ஆமென் என்று இருக்க நன்றி சொல்லுகிறப்பா. அடுத்த சுக்கத்தின் நாட்களை நாங்கள் ஒவ்வொரு வந்து சாட்சி சொல்லப்பா. கர்த்தர் இந்த கூடாரத்தை நாங்கள் ஜெபம் செய்தோம், இந்த ஆலயத்தில் ஜெபம் செய்தோம். கர்த்தர் எங்கள் அழுகையின் கண்ணீரை மாற்றி தேவன் இன்னைக்கு எங்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிருக்கிறார் என்று நாங்கள் எங்களை சாட்சி சொல்லுகிறோம். நீ மாற்றப்பட்டிருக்க நன்றி சொல்லுகிறப்பா. உடைய உன் ஜெபத்துக்காக நன்றி அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாம மகிழ்கின்ற நீரை பயன்படுத்தி நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இயேசுக்கு சுமச்ச நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பண்ண ஜெபங்களும் சுக்கோத்தில் பண்ண ஜெபங்களும் அடுத்த வருஷம் கர்த்தர் சாட்சியாக மாற்ற போகிறார். ஆமென். நம்ம ஒவ்வொரு வந்து சாட்சியாக மாறி ஆண்டுக்கு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.